பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை வெளியில டிங் டிங் டிடிங் டிங் டிடிங் டிங்னு பல பேர் வந்து பேசிக்குவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அதை பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பேசினா தான் வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. எந்த சேனல்ல போனாலும் டிபேட்ல வந்து ஆட்சி மாற்றமே நடக்க போகுது. ஜனநாயக படம் வெளியாச்சுன்னா என்னன்னு படத்துலயா? இந்த படமே வந்து பகவந்த் கேசரியும் சர்க்காரும் சேர்த்து பலவந்த சர்க்கார் ஒண்ணு. திமுக காரன் பார்த்து காங்கிரஸுக்கு வந்து வேர்ல வந்து தண்ணி ஊத்தி அது தாவேகா காரன் ஆசைப்படக்கூடாது. தண்ணி ஊத்துறதுக்கா? காங்கிரஸுக்கு தண்ணி ஊத்துறதுக்கா? வாரிசு கூடாது, மன்னராட்சி கூடாதுன்னா இங்க சொல்றாங்க. ராகுல் காந்தி வேணுங்கிறாங்க, அதை பத்தி காங்கிரஸ் வேணுங்கிறாங்க. ஆமா ஆமா, அது கேட்டீங்கன்னா உங்களை மனநல சிக்கலுக்கு ஆளாக்கிடுவாங்க. திமுக கூட்டணியில நிக்கலாமே, ஏன் கூட்டணியோட தான் வராங்க திமுக? அவரு தனியா நடிக்க வேண்டியதானே? எதுக்கு கூட துணை நடிகர்களை வச்சுக்கிறாரு? எதுக்கு டிஆர் மாதிரி பண்ண வேண்டியதானே? போனே வந்து நம்ம கூட சில பேர் வரலாம் இல்லையான்னு கேட்டார்ல. அப்படி கேட்கல, வரலாம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டாங்க. அவன் வீட்டுல கல்யாணம் நடக்குது, அவன் வீட்டு கல்யாணத்தை விட்டுட்டு அடுத்த வீட்டுல கருமாய் சோறு திங்கிறதுக்கு அவன் போய் உட்கார்ந்துருக்கான். He is watching news. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கிறது, ஒதுக்க வேண்டிய தொகை எதுவும் ஒதுக்கல. அதுக்குதான் செங்கோட்டையன் பதில் சொல்லிட்டாரு. நாங்க வந்து அதிபராக போறோம், தமிழ்நாட்டுல அதிபராக போறோம்ன்ற நினைப்புல கைலாசா தீவுல வாழ்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் மாதிரி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த கலந்துரையாடல்ல நம்மளோட இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். பாலாஜி நானும் சேர்ந்து ஏற்கனவே உரையாடலாம் நடத்தியிருக்கிறோம். இப்போ சமீபமாக வந்து ஜனநாயகன் குறித்தான அந்த வழக்கை தயாரிப்பாளர் தரப்பு வந்து வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. மீண்டும் சென்சார் போர்டுகிட்ட மறு ஆய்வுக்கு போக இருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் வருமா, எப்போ வரும்? கிட்டத்தட்ட எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் வர்றதையே. ட்ரெயினில் டெய்லி போகிறதுனால அந்த ட்ரெயினில் வர விளம்பரங்கள், ட்ரெயினே ஃபுல்லாக ஊட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2-3 ட்ரெயின் வரும். அதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த செய்தி வந்திருக்கு. இந்த ஜனநாயகன் படம் வந்து டிலே ஆகிறதுக்கு சென்சார் போர்டு தான் காரணம் அப்படின்னு மற்றவங்க பேசுகிறாங்க. ஆனால் தாவேகாவினர் யாரும் பேசுறது இல்லை. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? தாவேகாவினர் ஏன் பேசுறது இல்லைன்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த டிலேவுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சதுனால அந்த பழியை திமுக மேலே போட்டு ஒரு அரசியல் ஆதாயம், இதை வச்சு என்ன அரசியல் பண்ணலாம் அப்படின்றதுதான். படம் வந்தா ஒரு அரசியல், வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல், இது அவங்க பிளான் பண்ணது. அதுல பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை வெளியில டிங் டிங் டிடிங் டிங் டிடிங் டிங்னு பல பேர் வந்து பேசிக்குவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அதை பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பேசினா தான் வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. எந்த சேனல்ல போனாலும் டிபேட்ல வந்து உங்கள் பேரு கொண்ட படம் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெலிக்ஸ் ரொம்ப சாந்தமானவர், அமைதியானவர். ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு. பராசக்தி படம் ஓடல. நீங்க ஜனநாயகம் எதிர்த்ததுனாலதான் நீங்க பராசக்தி படம் ஓடல. பராசக்தி அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் தான் தயாரிப்பாளரா அப்படின்னு தெரியல. பராசக்தி நல்லபடியா ஓடிருச்சு. பராசக்தியை போலவே இன்னும் பல படங்கள், சின்ன திரைப்படங்கள் கூட அந்த காலகட்டத்துல நல்லா ஓடிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வராததுதான். ஒருவேளை அந்த ஜனநாயகன் வந்திருந்தது அப்படின்னா, இவங்க ஹைப் கொடுக்குறேன்ற பேர்ல மொத்த தேட்டரை ஜனநாயகனுக்கு ஒதுக்கி பராசக்தியை விட்டுருங்க. பராசக்தியாவது ரெட் ஜெயண்ட், அவங்க வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய ப்ரொடக்ஷன்றதுனால அவங்களுக்கு தேட்டர் எப்படினாலும் ஹாஃப் பை ஹாஃப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா மற்ற படங்கள், அதற்கு பிறகு வந்த படங்கள், இந்த டிடிடியா இருக்கட்டும், விமர்சனத்துக்கு உட்பட்டதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்ல, சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய சின்ன நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ஓடுவதற்கான ஸ்கோப்பே இல்லாம போயிடும் ஜனநாயகன் வரும்போது. அதெல்லாம் தாண்டி அந்த படங்கள் ஓடி இருக்கு அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்கதுதான். இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கி திரும்ப இங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற கதையாதான். இதைதானே முதைய சொன்னாங்க. சென்சார் போர்டே என்ன சொன்னாங்க, எப்பா அப்பீல் போர்டு 14 நாள்ல முடிஞ்சிடும் அதிகபட்சம். ஒன்றும் இல்லை, பேங்க்ல ரீஃபண்டுக்கு போடுறோம். ரீஃபண்டு கேட்டோம் அப்படின்னா அமேசான்லயோ மற்ற சைட்ஸ்லயோ என்ன சொல்றாங்க, 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ன்றாங்க. அது அடுத்த 10 செகண்ட்ல கூட வந்துடும், அல்லது அடுத்த நாளே கூட வந்துடும். ஆனா 5 to 7 டேஸ்ன்றது அதனுடைய மேக்சிமம் டைம் லிமிட். இப்போ இவங்க அப்பீலுக்கு 14 நாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 14 நாள் அல்லது 21 நாள் அப்படின்னு சொல்லப்படுறது, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பல படங்கள் இதற்கு முன்பு இது போல பொதுவாகவே சென்சார் போர்டுக்குள்ள போய்
சர்ச்சையாகி அதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி அதற்கு பிறகு அவங்க பார்த்துட்டு சொல்றதுன்றது ரொம்ப சகஜமா நடக்கக்கூடியதுதான். அது அந்த 14 நாள்ல. இப்ப இவங்க என்ன அப்படின்னா, இந்த 14 நாள் தெரியாது அவருக்கு. 14 நாள்ன்றது எப்படி அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியுமான்னு. அப்ப கோர்ட்டுக்கு போனா அதை விட சீக்கிரமா கிடைச்சிரும் நீ நம்புனியா? அவ்வளவு தேசிய அவசரம் வாய்ந்த வழக்கா இது? ஜனநாயகம் வரல அப்படின்னா இந்திய ஜனநாயகம் குடிமொழி போயிருமா அப்படின்னு ஆட்சி மாற்றமே நடக்க போகுது ஜனநாயகம் படம் வெளியாச்சுன்னா. என்னன்னு படத்துலயா? படத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆட்சியின் மீது ஒரு அவதூறு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இந்த படமே வந்து பகவந்த் கேசரியும் சர்க்காரும் சேர்த்து பலவந்த சர்க்கார் ஒண்ணு படத்துல எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த படமா இருக்க போகுது. படத்தினால ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப கோவன்னு ஒரு படம் வந்துச்சு. படத்துல பாக்குறது படத்தினால ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னா அது சென்சார் போர்டு, அதாவது பின்னணியில பாஜக இருக்கு, சென்சார் போர்டு பாஜக அரசு கட்டுப்பட்டதுதான் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் வருதுன்னா பாஜக அந்த படத்தை விடுமே. அதுதான் அதுல இருக்கக்கூடிய குரூசியலான லைன். நீங்க கேட்கல. ஆனா இவங்க என்னன்னா பல விஷயத்துல நாடகம்ன்றாங்க. கவர்னர் வந்து வெளியேறினா திமுக நாடகம் போடுது, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு பாஜக இந்து முன்னணி அடம் பிடிச்சா திமுக நாடகம் போடுதுன்னு. அவங்களுக்கு அதுதானே தெரியும், நாடகம் போடுறது படம் காட்டுறது இதுதானே அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாமே அப்படி செய்யறாங்க அப்படின்ற மனநிலையில இருந்து அவங்க பேசுறாங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் இப்படி ஏமாற்றுத்தனமா பேசுறது அல்லது புரிதல் இல்லாம பேசுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுபவர்களுக்கு இது பற்றிய புரிதல் இல்லாம இருக்குமானா கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த டிராமாவை எப்படி அரங்கேற்றுறதுன்னு. இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கு. திமுகவுடைய ஆதரவு அப்படின்றது ஒரு பக்கம், திமுக ஆதரவை தாண்டி பாஜக எதிர்ப்பு அப்படின்ற இடத்துல இருந்து உருவாகிற திமுக ஆதரவு அது ஒரு பக்கம். அதுதான் திமுகவை 2019 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற வைத்துக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட சரிவே இல்லாம வாக்கு சதவீதத்துல ஒரு பெரிய எந்த விதமான சிதறலும் இல்லாமல் அந்த கூட்டணிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத வந்து ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த கன்சாலிடேட்டடான விஷயத்த உடைக்கணும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 3 to 5% தானே. இதை உடைக்கிறது அப்படின்றதுதான் பாஜகவினுடைய நீண்ட கால நோக்கம். அதுக்கு மற்ற யாரெல்லாம் பயன்படுவார்கள், எப்படியெல்லாம் பயன்படுவார்கள் அப்படின்றத முயற்சி செய்து பார்த்தார்கள். இப்போ விஜய் வைத்து அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றத உடைக்கலாம் அப்படின்றதுதான். அப்ப அதுல சிறுபான்மையினர் வாக்குகளை சிதற விடுறது, கிறிஸ்தவர்கள் வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகளை தாண்டி தலித் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறது, இதுதான் அஜெண்டா. ஆனா இதை வந்து விஜய் நேரடியாக பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு உருவமா இரு, உன்னை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு டிங் டிங் டிடிங்னு பல பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இதை பத்தி பேசிப்பாங்க. நீங்க விசிகாவை கூப்பிடுங்க, காங்கிரஸ் கூப்பிடுங்க, திமுக கூட்டணி உடைங்க. திமுக கூட்டணி இப்ப செல்வ பெருந்தை அதை ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தார். பல பேர் வந்து இப்ப மாணிக் தாக்கூர் அல்லது வந்து அவர் பேர் என்னங்க, அசோக சக்கரவர்த்தியா, என்ன சக்கரவர்த்தி, மிதுன் சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, பல சக்கரவர்த்தி, மிதுன் வந்து எடப்பாடி மகனோ, பிரவீன் சக்கரவர்த்தி. தெரிஞ்சதான் சொல்றீங்களா, தெரியாம சொல்றீங்க? இல்ல இது வந்து ஒரு ஃப்ளோ, கேண்டிட் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. அந்த சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து என்ன சொல்றாரு அல்லது வந்து மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு ஊடக விவாதங்கள்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸே ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்களுடைய அஜெண்டாவே வேற. அவங்க என்னன்னா மணிசங்கர், ஐயர் வகைராக்கள். இவங்க எங்க இருக்காங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாம தன்னை வந்து அவர் வந்து எப்படியாவது ஒரு நாடாளுமன்ற சீட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணாருங்க. அதுக்கு ரேலி நடத்துறேன், அது நடத்துறேன், இது நடத்துறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. மயிலாடுதுறையை ரொம்ப எய்ம் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. மணிசங்கர் ஐயருக்கு அப்புறம் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படின்னு அவர் எய்ம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில கை கூடல. அப்புறம் தங்கபாலு செல்வாக்கில் எப்படியாவது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். தங்கபாலுவே எவ்வளவு செல்வாக்கோட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அப்படி முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு, அது கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஜகவுல இருந்து ஒரு அஜெண்டா வருது, RSSல இருந்து ஒரு அஜெண்டா வருது, நீங்க உள்ளுக்குள்ள இது பண்ணுங்க. அதுதான் செல்வ மயிலாடுதுறைக்கு வந்து கடைசி நேரத்துல கேண்டிடேட் போட்டிருக்கான காரணம் தான். இவர் இந்த வகைராக்கள் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இப்படி உள்ளுக்குள்ள வந்து ரூட் எடுத்து பல கோஷ்டிகள் இருக்குது. அந்த கோஷ்டிகள்ல இவரும் ஒரு கோஷ்டியில இணைத்து கொண்டு இவருக்கான எய்மிங்ல இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் அதிகபட்ச எய்மே நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. ஆமா, திமுக தானே. ஏங்க இது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குதுன்னு நீங்க கேட்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நாடாளுமன்றத்துல 10 சீட்டு கொடுத்தா 10 சீட்டு ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு கை உள்ள போகுது. மற்ற இடங்கள்ல அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டு காங்கிரஸுக்கு வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது.
வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. 10 நின்னா 10 அடிச்சிருக்கிறாங்க. அதே போல சட்டமன்றத்துல 40ல வந்து 80% அளவுக்கு அவங்க உள்ள அந்த கூட்டணி தான் பலம். இங்க காங்கிரஸுக்கு ஆல்ரெடி ஒரு செல்வாக்கு இருக்கு, ராகுல் காந்திக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. ராகுலுக்கான ஃபேஸ உருவாக்குனது யாரு? தமிழ்நாட்டுல ராகுலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். எந்த காங்கிரஸ் தலைவராவது தமிழ்நாட்டுல வீதி வீதியா ராகுல் காந்தி படத்தை ஒட்டி ராகுல் தான் அடுத்த பிரதமர்னு பிரச்சாரம் பண்ணாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டுல ராகுலை பிரதமரா இன்ட்ரோடியூஸ் பண்ணது மு.க. ஸ்டாலின். அதற்கு முன்னாடி இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது ஸ்டாலின். ஆமா, அதுக்கு முன்னாடி இந்தியாவுல வேற எந்த ஸ்டேட்லயும் அன்னை சோனியா காந்தி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மகிமை இருக்குமான்னு தெரியாது. தமிழ்நாட்டுல சோனியா காந்தி அப்படின்னா அந்த ஈழ போராட்ட காலகட்டத்துல காங்கிரஸ் மீதான அந்த கோபம் இருந்த காலகட்டத்துல சோனியா மீது மன்மோகன் சிங் மீது ஒரு வெறுப்பு காட்டப்பட்டது. அது உண்மைதான். அது வந்து ஈழ போராட்டத்துல நம்முடைய சொந்த உறவுகள் அழியிறாங்க அப்படின்ற அந்த வேதனையிலிருந்து வெளிப்பட்ட குரல். ஆனா அதற்கு முன்பும் சரி, அதுக்கு பிறகும் சரி, சோனியா காந்தி மீது இவ்வளவு அன்பு கொண்ட ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். இது தமிழ்நாடு காங்கிரஸ் உருவாக்கியது அல்ல, தங்கபால் உருவாக்கியது அல்ல, ஈவி.கே. இளங்கோவன் உருவாக்கியது அல்ல, மாணிக் தாகூர் உருவாக்கியது அல்ல, அல்லது செல்வப்பிரதை வந்து உருவாக்கியது அல்ல. இது வந்து திமுக உருவாக்கியது. எனக்கு நல்லா தெரியும். திருமங்கல இடைத்தேர்தல் காலகட்டத்துல திருமங்கல இடைத்தேர்தல்ல வந்து திமுக கேண்டிடேட் லதா அதியமானுக்கு பிரச்சாரம் பண்ண போகும்போது எத்தனை திமுக ஆபீஸ்ல இருந்து பிரச்சாரம் கிளம்பும். அப்ப சின்ன பையனா நானும் அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். சோனியா காந்தி படங்கள், ராகுல் காந்தி படங்கள், அந்த கோஷங்கள்லயே அன்னை சோனியா வாழ்க, அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க, இதெல்லாம் அப்பயே முழக்கங்களா முன்வைக்கப்படும். மன்மோகன் சிங் வாழ்க. இந்தியாவில வேற எங்கேயும் இப்படியான பிரச்சாரங்கள் வந்து நடந்திருக்காது. அவ்வளவு வேலைகளை திமுக காரன் பார்த்திருக்கிறான். திமுக காரன் பார்த்து காங்கிரஸுக்கு வந்து வேர்ல வந்து தண்ணி ஊத்தி அது தாவேகா காரன் ஆசைப்படக்கூடாதா? தண்ணி ஊத்துறதுக்கா? காங்கிரஸுக்கு தண்ணி ஊத்துறதுக்கா? முதல்ல மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கே உன்ட்ட தண்ணியும் இல்ல, கேனும் இல்ல. நீ காங்கிரஸுக்கு வந்து தண்ணி ஊத்த போறியா? காங்கிரஸ் வந்து ஒரு விஷயத்துல இல்ல, மன்னராட்சின்றது இங்க மட்டும் தானே சொல்லு. வாரிசு கூடாது, மன்னராட்சி கூடாதுன்னு இங்க சொல்றாங்க. ஆமா, ராகுல் காந்தி வேணுங்கிறாங்க, அதை பத்தி காங்கிரஸ் வேணுங்கிறாங்க. ஆமா ஆமா, அது கேட்டீங்கன்னா உங்களை மனநல சிக்கலுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதனால அந்த கேள்வியில நம்ம கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிரும். ஐ மீன் தாவேகா தரப்புல இருந்து நம்மள வந்து உளவியல் ரீதியா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு தெரியல. இப்ப இந்த தாவேகாவினுடைய காங்கிரஸ் அஜெண்டான்றது தமிழ்நாட்டுல 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ கலட்டி விடுறது அப்படின்றது வந்து தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அதுல சில மூத்த பத்திரிகையாளர்லாம் உச்சகட்டத்துக்கு போய் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்கணும், காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிச்சா தேர்தல் நடக்காதா, இல்ல காங்கிரஸ் இல்லாத தேர்தலை தான் தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டேன்னு சட்டம் வச்சிருக்கா, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவன் சந்தோஷமா தேர்தலை நடத்தி ஈஸியா ஹிட்லரை எலெக்ட் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்போ அந்த சூழ்நிலை வந்து காங்கிரஸ் இப்ப தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசுறாங்க. காங்கிரஸ் முக்து இந்தியா தானே, காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத், அவங்களுக்கு இந்தியா கிடையாது. ஆமா ஆமா, இதுல பாரத்ன்ற வார்த்தையவே வந்து அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தது காங்கிரஸ் தான். ஆனா அந்த பாரத்தே எப்படி வந்து தனக்கு எதிராக இருக்கிறதுன்றத காங்கிரஸ் உணர்ந்துதான் ராகுல் காந்தி இப்ப பேச தொடங்கி இருக்கிறாரு, உணர தொடங்கி இருக்கிறாரு. அதுல இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள கைகால நுழைக்க முடியாது, கண்ட இடத்துல அடி வாங்கிட்டு தெரியாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே அவர் பேசுறாரு. இப்போ இந்த 2024 காங்கிரஸை கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தவர்கள், அதற்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தவங்க, சும்மா கலட்டி விட்டா சரியா இருக்காது, நீ அவங்க கூட போனா உனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி கலட்டி விடுவோம் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல காங்கிரஸுக்கு உள்ளேயே பல பேர் வந்து இதுல நமக்கு லாபம் இருக்கு, காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் இப்ப பேசுறாங்கன்னா திமுக கலட்டி விடணும் இல்ல, அவங்க வந்து பேர வலிமையை அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற இடத்துல இருந்து அதை பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு சிலர் பேர வலிமைக்காக இதை பேசுவதாக நினைச்சிட்டு பேசினாலும் இதை காரணமா வச்சு ராகுல் காந்தி கிட்ட போய் பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியில இத்தனை பெர்சன்ட் எதிர்ப்பு இருக்கு, இவ்வளவு பேர் பேசுறாங்க, வாய்ஸ் ஆஃப் காங்கிரஸ்னு ஒரு பேஜ் இருக்கு, VOC, காங்கிரஸ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தப்பா அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், காமன்றதுக்கு பதிலா காங்கிரஸ் அடிச்சிட்டாங்க போல. அப்படி நீங்க பேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா அவன் காங்கிரஸுக்கே எதிராக பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா காங்கிரஸை தனிமைப்படுத்துகின்ற பாஜகவினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் தாவேகாவும் பினிஷ் பண்ண பாக்குது. தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கு அது பலமா அப்படின்னா இது ப்ரூவன். நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ப்ரூவன் அலையன்ஸ் இது. ஆனா எந்த டெஸ்டிங்குமே இல்லாத ஒரு இதுல போய் நீ 50 சீட்டு கூட வாங்கிடலுங்க. ஏன் கலைஞரை பாட்டு பாடாப்படுத்துனீங்களா அந்த மாதிரி நீ பாடாப்படுத்தி 70-90 சீட்டு கூட வாங்கி நின்றுங்க.
ஆனா அந்த 90 சீட்ல எவ்வளவு ஜெயிக்க முடியும், எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க பழைய காங்கிரஸ் கடைசியா தனியா நின்ன தேர்தல் எடுத்து பாருங்க, 2000 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு தான். 2014 நினைக்கிறேன் ஆமா, காங்கிரஸ் தனியா ஆமா. ரொம்ப ரேண்டமான சில தொகுதிகள்ல தான் 10,000 ஓட்டுகள். மற்றபடி பெரும்பான்மையான இதுல இல்ல, வந்து ஆனா 5000த்துக்கு கம்மி தான். கூட்டணி எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டு முக்கியம் இல்ல. இப்ப மாணிக் தாக்கூர் எப்படி ஜெயிச்சாரு? ஆமா, அதனாலதான் திமுக பொறுமையா 5000 இருக்கு. ஓட்டு தானே, அந்த 5000 ஓட்ட 5000 இல்ல 4000 4000 சொச்சம். ஆமா, அது திமுக கவுண்டிங்ல இருந்த திமுக தோழர்களுக்கு தெரியும் அந்த 4000 எவ்வளவு மகத்துவமானது அப்படின்னு. காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியும், லோக்கல்ல இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியும். திமுக கூட்டணியில நிக்கலாம், ஏன் கூட்டணியோட தான் வர்றாங்க திமுக? ஏன் கூட்டணி இல்லாம நிக்கணும்? முதல்ல அப்படித்தானே கேள்வி விமர்சனம் பண்றாங்க. இப்ப சினிமால நடிக்கிறாரு விஜய், அவர் தனியா நடிக்க வேண்டியதானே, எதுக்கு கூட துணை நடிகர்களை வச்சுக்கிறாரு, எதுக்கு டிஆர் மாதிரி பண்ண வேண்டியதானே? விஜயே வந்து நம்ம கூட சில பேர் வரலாம் இல்லையான்னு கேட்டார்ல, அப்படி கேட்க கூடாது. வரலாம் இல்லையா அந்த மாதிரி போயிடாரு. ஏங்க, பெரிய பெரிய டிபேட்டுகள்ல எல்லாம் அங்க பேசுறாங்க, ஒளிபரப்புறாங்க, நீங்க என்னைய கண்ட்ரோல் பண்றீங்க? இப்படி போயிட்டு இருக்கு. இதுல வந்து இப்ப விஜய் மாதிரியான நடிகர்களை வைத்து சினிமாவிலையும் ஒரு டிராமாவை தான் அரங்கேற்ற பாக்குறாங்க. அதுல என்னன்னா, பாஜக ஆதரவாக ஒரு நடிகரை இறக்க பார்த்தாங்க. தி நியூ பிஜேபி அப்படின்ற புத்தகம் இங்க கூட வச்சிருந்தேன், எனக்கு வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த புக்ல வந்து தி சவுத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவை பத்தி எழுதியிருப்பான். அதுல தமிழ்நாட்டை பத்தியும் ஒரு போர்ஷன் வரும். தமிழ்நாட்டுல வந்து சாமி கும்பிடுறான், ஆனா திமுக போட்டு போடுறான், பெரியார் வாழ்கன்றான். இவன் காம்பினேஷனே புதுசா இருக்கு. இதுல ஒரு சிதைவை ஏற்படுத்த ஒரே ஒருத்தராலதான் முடியும், அது ரஜினிகாந்தா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல எழுதியிருந்தான். நீங்க ரஜினிகாந்த் வந்து திருவள்ளூர் உடைய பத்தி பேசுனது, அதே எம்ஜிஆர் பாலிடிக்ஸ பேச ஆரம்பிச்சது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு, ஆன்மீக அரசியல் அப்படின்ற லைன்ல டிராவல் பண்ணுச்சு. ஆனா அடினா அடி சாதாரண அடி இல்ல. அவர் வந்து எப்படா தப்பிக்கலான்னு பார்த்து கொரோனாவை காரணம் காட்டி என்ன சூழ்ச்சியோ தெரியல, அவர் வந்து அதே ரசிகன் கடைசி சொல்லிட்டாரு, திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச முடியாது, எனக்கும் காவி சாயம் பூச முடியாது. உள்ள போயிட்டு வெளியே வந்து உள்ள போயிட்டு வெளியே பேசிட்டாரு. ஆமா, பேசுவாரு. அவர் ஒதுங்கிட்டாருல. இப்ப ரஜினிகாந்த் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பாஜக ஆதரவு. அப்ப ரஜினிகாந்தனுடைய பாஜக ஆதரவு தான் அவருக்கு ஃபெயிலியர்னா, அப்ப தமிழ்நாட்டுல சக்சஸ் மாடல் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னா, விஜய் பாஜக எதிர்ப்புன்னு கொள்கை அளவுல பேச வைப்போம், ஒரு வார்த்தை அளவுல அதை பேச வைப்போம். ஆனா செயல்பாட்டுல அவர் செய்யணுமா? அவசியம் இல்லை. பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டங்கள் நடத்தணுமா? தேவையில்லை. பாஜகவுக்கு எதிராக கொள்கை அறிக்கை கொடுக்கணுமா? தேவையில்லை. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கிறது, ஒதுக்க வேண்டிய தொகை எதுவும் ஒதுக்கல. அதுக்குதான் செங்கோட்டையன் பதில் சொல்லிட்டாரு, என்னன்னு, நாங்க முதலமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம், பட்ஜெட் பத்தி எல்லாம் நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, டெல்லிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க வந்து அதிபராக போறோம், தமிழ்நாட்டுல அதிபராக போறோம்ன்ற நினைப்புல ஏதோ தீவுல வாழலாம், கைலாசா தீவுல வாழ்றதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல, இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் மாதிரி. ஆனா ஷானவாஸ் டிபேட்லயே ஒன்று சொல்லியிருந்தாரு, அதாவது இவங்க தற்கூரிகள்லாம் கிடையாது, இவங்க திட்டமிட்டு இருந்தா அவங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாங்க, மேல இருக்கிற என்றே வந்து பாஜக ஏன் பேசாம இருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. பாஜக எதிர்ப்புன்ற பேரளவுல காட்டிட்டு நீங்க நேரடியா விமர்சிச்சா மக்களை எஜுகேட் பண்ணணும். மக்களை எஜுகேட் பண்ணா மக்கள் தெளிவடைஞ்சிருவான். தெளிவடைஞ்சா அவன் கண்ணு முழிச்சிருவான். இவன் என்னடா பாஜக எதிர்ப்பு பேசுறான், இவன் டுபாகூர் போல. உண்மையான பாஜக எதிர்ப்புனா அது திமுக கூட்டணியில தான் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப சீரியஸா அப்படி பார்த்தா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பாஜக ஆதரவோட இன்னொரு புது கட்சி ரஜினி வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டாரு, பாஜக எதிர்ப்பு பேசுற ஒருத்தரை வச்சு ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்னு பாஜகவே பிளான் போடுதுன்னா கூட, இப்ப பாஜக எதிர்ப்பு தீவிரமா பேசணும்ல விஜய், பேச மாட்டாரு. இல்ல பாஜக எதிர்ப்பு தானே பேசுறாரு. பாஜக எதிர்ப்ப நாமினலா பேசணும். பாஜக, நான் அதனாலதான் சொல்றேன், பாஜக எதிர்ப்பு நீங்க தீவிரமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா கீழே இருக்கிற மக்கள் கண்ணு முடிச்சுப்பாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். நீங்க ஒரு கட்சியில ஒரு கொள்கையை தீவிரமா, ஒண்ணும் இல்ல, திமுக இளைஞரணி கூட்டங்கள் எவ்வளவோ நடக்குது, தெருமுனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்துலயும் போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார்கிட்ட போய் இந்திய எதிர்ப்பு அல்லது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான கண்டனங்கள், மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசுங்க, அவன் அதை பத்தி பேசுறான். ஏன் பேசுறான்னா தொடர்ந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, தொடர்ந்து அவங்கள்ட்ட கருத்தரங்கங்கள் நடத்துறாங்க, தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க, அவங்கள்ட்ட உரையாடுறாங்க. நீங்க இந்த மாதிரியான உரையாடலை தாவேக்கால நடத்த முடியுமா? தாவேக்கா தொண்டர்கள் அதை பேசுவாங்களா? நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறேன்னு கேளுங்க. நான் பாஜகவை எதிர்க்கிறேன், பர்சனலா இந்திரகுமார் தேரடி பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன், கடுமையாக எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, பாஜக இந்துத்துவ கட்சி, பாஜக சாதிவெறி வளர்க்கும் கட்சி, பாஜக மதவாத கட்சி, பாஜக மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கின்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்றத ஐ கேன் சப்ஸ்டான்சியேட். ஆனா இது எதையுமே தாவேக்காவால செய்ய முடியாது.
அவங்க தலைவரே அதை செய்ய மாட்டாரு. செங்கோட்டையனை பேச சொல்லுங்க, பாஜகவை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்றத தாவேகாவினுடைய என்ன கொங்கு மண்டல பொதுச் செயலாளரா, ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், கொங்கு மண்டல தலைமை ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு அவர் வீட்டு வாசல்ல பேனர் பார்த்தேன், போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த இதுல வந்து நீங்க எடுத்து பாருங்கன்னா அவரால் தெளிவா அதை சொல்ல முடியுமா? புஷியானந்த் பேச சொல்லுங்க. துரைமுருகனுக்கு வயசு என்ன ஆகுது? அவரால் இன்னைக்கும் 1 மணி நேரம் பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம்னு பேச முடியும்? இது இன்னைக்கு உருவானது இல்ல, எத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து இதை பேசி உழைச்சு அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்ற யாராவது இந்த காரணங்களை வெளிப்படுத்துறாங்களா? அதனாலதான் நான் பட்ஜெட்டை குறிப்பிட்டு கேட்கிறேன். பட்ஜெட்டை வாசிக்கும் போது நான் தமிழச்சின்னு சொல்லிக்கிறாங்க, நான் திருக்குறள் பேசுறேன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதனுடைய விழுமியங்களை, தமிழ்நாட்டின் விழுமியங்களை அதுல பிரதிபலிச்சிருக்காங்களா? இல்ல. அதை தன்னுடைய தொண்டர்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? பாஜக எதிர்ப்பு நீர்த்து போக செய்யணும். கரெக்ட். பாஜக எதிர்ப்பை வந்து அப்படியே உழட்டி விட்டுறணும். பாஜக எதிர்ப்புன்றதுல வந்து இந்தியா முழுக்க சிவசேனா பாஜகவை எதிர்க்கிறது. உத்தரப்பிரதேசத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து மாயாவதி பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. ஆமா, அகிலேஷ் யாதவும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாரு, மம்தாவும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட்டை விட்டுருங்க, மம்தா பேசும் பாஜக எதிர்ப்பும் அகிலேஷ் பேசும் பாஜக எதிர்ப்பும் ஒரே பேட்டர்ன்ல இருக்காது. ஏன்னா அவங்களுடைய மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. அதே சமயத்துல இதே தீவிரமான ஆழத்தோடு சிவசேனா பாஜகவை எதிர்ப்பதற்கும் திமுக பாஜகவை எதிர்ப்பதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? சிவசேனா இன்னைக்கும் நாங்க இந்துத்துவா கட்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா நாங்க நல்ல இந்துக்கள், அவங்க இந்துத்துவ இந்துக்கள் அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன்ல பேசுறாங்களே தவிர மற்ற இடங்கள்ல அவங்க இவ்வளவு தீவிரத்தை காட்டுறாங்களான்னா காட்டுறது இல்ல, காட்ட முடியல. ஏன்னா அவங்களுடைய கேடர்ஸா அப்படிதான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? காங்கிரஸா பாஜகவான்னு வரும்போது சாப்ட் இந்துத்துவாவா இருந்த பல பேர், மறைமுக RSS ஆதரவாளர்களா இருந்த பல பேர், 50 வருஷமா காங்கிரஸ் ஆதரிச்ச பல பேர் பாஜக ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்னடா சாஃப்டாவே பேசிட்டு இருக்காங்க, அங்க நல்லா சீரியஸாவே பேசுறாங்களேன்னு அங்க மூவ் ஆயிடுவான்ல. அதேதான் அந்த சாப்ட் இந்துத்துவ பேட்டர்ன்ல காங்கிரஸ் போனது எவ்வளவு பெரிய தோல்வியோ இன்னைக்கு அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முயற்சிகள் நடக்குது. தமிழ்நாட்டுல அதை முயற்சி நடக்குது. ராகுல் காந்தி அதை பேச முயற்சி பண்றாரு. இப்ப தாவேகா பேசுற பாஜக எதிர்ப்பு பாருங்க, அதுல ஆழமும் கிடையாது, அகலமும் கிடையாது. அது ஒரு பேரளவுல நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் போர்டு வச்சாச்சு, களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல் தான், இங்கே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தாலுமே கூட மோடி வந்து என்டிஏ ஆட்சி தானே சொல்றாரு. அப்ப அந்த என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னா அதை எடுத்து இவங்க பேசணும்ல. அததான் நான் ஆழம் அகலம் இல்லாத அப்படின்னு சொல்றேன். ஆழமோ அகலமோ இல்லாத மொன்னையான எதிர்ப்பு, மொட்டையான எதிர்ப்பு. இந்த என்டிஏவுக்கு எதிரான அரசியல அவர் பேசவே மாட்டார். ஏன் எடப்பாடிக்கு எதிராக பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டாரு? அது ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டாரா? ஊழல் சக்தி அவ்வளவுதான். ஏன் எதிர்க்கணும்? அவர் ஊழல் சக்தி, இவ்வளவுதான் அரசியலா? இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா இவர் நல்லவர் இவர் கெட்டவர், இதுதான் அரசியலா? இவங்களை எல்லாத்தையும் திமுக தான் 2017 அப்புறம் தான் இங்க வந்து அதிமுக பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா அம்மா சரியா இருந்தாங்கன்னு சொல்றாங்களே. ஜெயலலிதா அம்மா தனக்கு ரோல் மாடல், ஜெயலலிதாவின் படத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் சேர்ந்த அப்புறம் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு தானே போய் எல்லாம் அஞ்சலி செலுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா கலைஞர் இருக்கும்போது வரைக்கும் திமுக நல்லா இருந்துச்சுன்னு பேசுறாங்க. கலைஞர் இருக்கிற வரைக்கும் திமுக நல்லா இருந்துச்சுன்னு அவர் பேசினதா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆதவர்ஜுனா பேசுறாரு, அவர் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவாரு, அவர் லாட்டரி ஆதவர்ஜுனா பேசுறாரு. அப்படி விஜய் வந்து சொல்றாருல, எனக்கு ஜெயலலிதா கலைஞர் அண்ணா எல்லாமே ரோல் மாடல். விஜய் சொல்லல, விஜய் சொன்னதாக ஒரு சங்கிப்பை வந்து சொல்லிட்டு போனாங்க ராகுல் கன்வால நான் வந்து எந்த விதத்திலையும் ஒரு மனிதராக கூட நான் மதிப்பதற்கு விரும்பவில்லை. அவர் வந்து ஒரு புரோக்கர். அவர் வந்து இந்தியா டுடேல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ராஜ்தீப் சர்தேசாயோட பஞ்சாயத்து கூட்டிகிட்டு இருந்தாரு போன எலெக்ஷன் ரிசல்ட்ல. பாஜக ஜெயிச்சிருச்சுன்ன உடனே கான்வால் துள்ளி குதிச்சதை பார்க்கணுமே, காங்கேயம் காளையா மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரை முட்டி தூக்குறதுக்கு பாஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் இருந்தாரு. இப்போ விஜய் கூப்பிட்ட உடனே வர்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, என்டிடிவி மாதிரியான ஒரு ஊடகம், அந்த ஊடகம் அதானியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஊடகம், அந்த ஊடகத்துல இருந்து ஒரு 5 பேர் ஆசிரியர்கள் குழு வந்து அவன் கான்க்ளேவ் நடத்துறான். அவன் வீட்டுல கல்யாணம் நடக்குது, அவன் வீட்டு கல்யாணத்தை விட்டுட்டு அடுத்த வீட்டுல கருமாயீஸ்வரர் திங்கிறதுக்கு அவன் போய் உட்கார்ந்துருக்கான். அவன் கிளம்பி போனான். கான்க்ளேவ் நடந்துகிட்டு இருக்கு. எச் ராஜா வந்து மயங்கி விழுந்திருக்கிறாரு. எச் ராஜாவை பாக்குறதுக்கு ஒரு நாதி போல. அப்படின்னா விஜய் எவ்வளவு பெரிய ஆளு. அப்படின்னா விஜய்க்கு எங்க இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய்ன்ற அந்த போராளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப் யாருன்னா டெல்லி தான் பேக்கப்பா இருக்கு. அதனாலதானே போறாரு.
ஒரு சூப்பர் ஸ்டார் கூப்பிடுறாருல்ல, ஒரு சூப்பர் ஸ்டார். வெளியே வந்து அவங்க பேசுனதை பாத்தீங்க அப்படின்னா, அப்பா எனக்கு வேற வார்த்தைகள் தெரியல. அவ்வளவு வந்து புலங்காயுதம் சொல்லிக்கலாமா ம். டீசெண்டா, ம். அப்படி புல்லரித்து சிலிர்த்து சில்லறையை சிதற விட்டு அப்படி விஜய பார்த்துட்டு அவர் ஒரு NDTV's ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் ஆமா இன்டர்வியூ. ஒரு நியூஸ் விஜய் interview. அதுல ஒரு இது பாத்தீங்களா, he is watching news ஷிவ் நியூஸ் பாக்குறாருயா, ரொம்ப பெரிய விஷயம்டா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் நியூஸ் பாக்குறாருன்றத பிரேக்கிங்கா கொடுக்குற அப்படின்னா, அரசியல் அந்த கட்சியில அரசியல் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்றத வந்து அதுல வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் இப்பதான் கரூர் சம்பவத்துல இருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. அவங்க வந்து அந்த கரூர்ல மீண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றதன் மூலமாக தொடர்ந்து அவன் பதிவு வைக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவை கரூர் விஷயத்தில் பழி சுமத்துவது அப்படின்றத கண்டினியூ பண்ண விரும்புறாங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா. நீங்க பாருங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரும்போது இதை தொடர்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு கொடுத்த பேட்டிலுமே அதான் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த பழிய இந்த குற்றச்சாட்டை திமுகவின் பெயரில் எழுதி ஒரு அதிருப்தியை உருவாக்கணும் அப்படின்றத தொடர்ந்து எங்க குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அவர் குடும்பம் பாதிக்கப்படுது. அது பல விஷயங்கள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆதவர்ஜுனா வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா. ஆதவர்ஜுனா அப்படி மாத்தி மாத்தி பேசுவாரு. ஏன்னா அவர் லாட்டரி விக்கிறவர் அப்படித்தான். நீ இதை வாங்க இது கிடைக்கும், அதை வாங்க. 2021 ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சாருங்க. ஆமா, எல்லாமே செய்வாரு. புரோக்கர்கள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாங்க. அதனாலதானே துரத்தி விட்டாங்க. உள்ள இருந்தீங்க, திமுக ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்ததா சொல்றீங்க. அப்போ உங்களை உள்ள வச்சிருந்திருக்கணுமே, பொன்னாட்டம் பூவாட்டம் உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணுமே, ஏன் துரத்தி விட்டாங்க? அப்ப நீ இதே மாதிரியான டுபாகோர் வேலைகளை அங்கேயும் போய் பார்த்திருக்கிற. உதயநிதி ஸ்டாலினை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீ அங்க முயற்சி பண்ண, போடா வெளியே அப்படின்னு துரத்தி விட்டாங்க. விசிகாவுக்கு போன, திரும்ப விட நான் பெரிய ஆள், அங்கேயாவது இரண்டாவது தலைவரை வச்சு தன்னை பெரிய ஆள்னு காட்ட ஆரம்பிச்சாரு. இங்க முதல்நிலை தலைவரை மூத்த தலைவரை எதிர்த்து அவரை விட நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்ட ஆரம்பிச்ச, நீ கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்ப தாவேக்காவுக்கு போய் அங்க தலைவரே கிடையாது, தடி எடுத்தவங்க எல்லாம் வந்து கண்டபடி பேசிட்டு திரியிறது அப்படின்றத அந்த கட்சியில வழக்கம். அப்ப இவர் வந்து தன்னுடைய ஆபீஸை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம்ன்ற பேர்ல ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு பல ஃபேக் ஐடிக்களை, என்கிட்ட இப்பயும் ஆதாரங்கள் இருக்கு. எத்தனை ஃபேஸ்புக்ல வந்து ஆன்டி ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்டி ப்ரொஃபைல்ஸ்னா தாய்மார்கள் நடத்துற ஐடிகள் கிடையாது. புரியுது. சிலருக்கு தெளிவுபடுத்தணும், தெரியாதவங்களுக்கு சொல்லணும். இப்ப என்னன்னா, பல பெண்கள் பெயர்கள்ல ஆபாசமான ஐடிக்களை நடத்துவாங்க. அந்த ஐடிக்களை விலைக்கு வாங்கி திமுக ட்ரால் பேஜஸ், தாவேக ஆதரவு பேஜஸா மாத்தி இருக்கிறாங்க. யாரு மாத்துறா? இது எல்லாவற்றையும் இந்த கேங்கு மாத்துது. இந்த கேங்கு மாத்தி இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அவங்க தங்களுக்கு ஆதரவு இருப்பது போல ஒரு மாயமான தோற்றத்தை சமூக வலைதளத்துல உருவாக்க பாக்குறாங்க. விஜய் பேசுற அரசியல் எடுத்து பாருங்க. அண்ணா இருக்கிற வரைக்கும் திமுக நல்லா இருந்துச்சு. அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல மறைஞ்சிட்டார். அந்த 2 வருஷத்துல முக்கியமான சில விஷயங்களை அண்ணா செயல்படுத்தினார். ஆனா அண்ணா எடுத்துக்கொண்ட பணிகளை முடித்து வைத்தது திமுக தலைவராக இருந்த கலைஞர் தான். கலைஞர் முடித்து வைத்த பணிகளுக்கு எந்த அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படியே ஜம்ப் அடிச்சு நடுவுல ஒரு 5 வருஷத்தை ஜம்ப் அடிச்சு, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு வருவாங்க. அடுத்து ஒரு 2 வருஷத்தை ஜம்ப் அடிச்சு, ஜெயலலிதா எப்படி ஆட்சி செஞ்சாரு தெரியுமா, அடுத்து மறுபடியும் 5 வருஷம் ஜம்ப். ஏன் அந்த 5 வருஷத்தை ஸ்கிப் பண்ற? அந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு பேசு. ஏன் கலைஞரையும் தன்னுடைய தலைவராக அவரால் வெளிப்படையாக பேச முடியவில்லை அப்படின்னா, கலைஞரின் தலைக்கு விலை வைத்தவர்கள் தான் அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அதுல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா கலைஞரை மட்டும் நிராகரிக்கிற அந்த மனநிலை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. அது அந்த தலையை சீவி விடுவேன்னு சொன்ன சாதுவின் மனநிலையிலிருந்து தான் வருகிறது. அப்ப தமிழ்நாடு வந்து இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியை சீரழிக்கிறது தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் வெவ்வேறு வகைகள்ல இப்ப பாருங்களேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்றது ஒரு பிரச்சனையா? உலகம் சுற்றும் வாலிபன் பத்தி பேசுங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அன்னைக்கு ரீல் பெட்டியில இருந்து பல படம் ரிலீஸ் ஆகலன்றது பிரச்சனையான்றது இல்ல, அரசியலுக்காக ஒரு படத்தை நிறுத்தி வைக்கிறாங்கன்றது பிரச்சனை தானே. யார் நிறுத்தி வச்சா? அத நீங்க வெளிப்படையா பேசாம அரசியலுக்காக நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களே, யார் அந்த அரசியலை பண்றா? அப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் ஜனநாயகன் படத்துல பாஜகவை எதிர்த்து பேசி இருக்கிறார், வெளியிட வராம யார் தடுக்கிறா? பாஜக தானங்க நாடகமே நடத்துது. இவர் வந்து அப்பீல் வேண்டாம்னு சொல்லுவாராம், இவர் கோர்ட்டுக்கு போற மாதிரி போவாராம், அவங்க வந்து இவரை அடக்குற மாதிரி அடக்குவாங்களாம். இது என்னன்னா, திமுக வந்து ரியாலிட்டியில ஒரு ஃபைட் நடத்திட்டு இருக்குல்ல, ஆளுநருக்கு எதிராக கோர்ட்ல ஒரு ஃபைட் நடத்திட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் சிறுமைப்படுத்துறது.
நானும் தான் கேஸ் நடத்துறேன். ஏன் வந்து வக்ஃப் வாரிய கேஸ்ல இவங்க போய் உள்ள சேர்றாங்க? இவன் இல்லைன்னா கேஸ் நடக்காதா? ஆனா ஏன் அதுக்கு மட்டும் உள்ள போனா? அதற்கு பிறகு எவ்வளவோ வழக்குகள். இந்த பாருங்க எஸ்ஐஆர் வழக்கு. மம்தா பானர்ஜி நேரடியா போய் வாதாடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் தடித்தனமா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எஸ்ஐஆர்லாம் தடுத்து நிறுத்த முடியாது மேடம் சொல்லிட்டு அவ்வளவு இதா பேசுறாங்க. போய் வழக்கு நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்த மாட்டீங்க? வக்ஃப் வாரியத்துக்கு போனீங்களே, அதே மாதிரி எஸ்ஐஆருக்கு ஏன் போகல? அப்ப நாமினலா ஒரு எதிர்ப்பு பதிவு செய்யறது. மற்றவன் ஏதாவது ஒரு கிரெடிட் எடுத்துடக்கூடாது. அதுல நம்மளுக்கு ஏதாவது வருமானம். எஸ்ஐஆருக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணாங்க. என்ன நடத்துறாங்க? எஸ்ஐஆர் எதிர்த்து. அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு கேளுங்க. நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க. இப்ப உடனே அடிப்போமா யாராவது ஒரு நிர்வாகிக்கு? என் கையில என் போன் இல்ல, நான் உடனே படிச்சிருவேன். இது முழுக்க முழுக்க நாடகம். சினிமாவில் ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி பலவந்த கேசரி, பகவந்த கேசரியா? பகவந்த் கேசரி. ஆஹா, பகவந்த் கேசரி பிளஸ் சர்க்கார், பலவந்த சர்க்கார், பலவந்த திரைப்பட சர்க்கார் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவரு பனையூர்ல அவர் ஆல்ரெடி இதா தான் இருக்கிறாரு. ஒரு அதிபரா தான் இருக்கிறாரு. கஸ்டம்ஸ் அதிபரா இருக்கிறாரு. அவருக்கு மட்டும் கிடைக்கும் ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல. நன்றி நன்றி நன்றி.